வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.1 11வது கணக்கில் 1, 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சம்மு போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு எண்ணையும் காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் காரணிப்படுத்துதல் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை காரணி முறையிலையும் வகுத்தல் முறையிலையும் தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று 60 நம்ம காரணி முறை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு தீர்ப்போம். காரணி முறை, காரணி செடி முறை. காரணி செடி முறை நம்ம ஏற்கனவே இதை போட்டிருக்க வீடியோ லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. காரணி செடி முறை எப்படி போடணுங்கிறது 60 வச்சுக்கிட்டு காரணிப்படுத்தணும். 60 எத்தனை ஓர் 60 60, 2 30 60, இப்படி பிரிக்கலாம் காரணி 60. அப்போ 2 30 இதுதான் 60ஓட காரணி 2 30. அடுத்து 30 எப்படி பிரிக்கலாம்? 30 ஓர் 30 30ன்னு பிரிக்கலாம். 30 1 30 30ன்னு பிரிக்கலாம். அடுத்து 2 15 30ன்னு பிரிக்கலாம். அப்போ 2 15 2 15. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 2 15ன்னு பிரிக்கலாம் 30. அப்போ 15 எப்படி பிரிக்கலாம்? இப்போ 15 3 5 15, 3 5 15, 3 5 15. அப்போ 3 5 பெருக்கணும்னா 15 நமக்கு கிடைக்கும். அப்போ 15 எப்படி பிரித்து எழுதலாம்? 3 5 பிரித்து எழுதலாம். இப்போ இதுதான் இதோட காரணி. நம்ம வட்டம் போட்டிருக்குது எல்லாமே இதோட காரணி. 60ஓட காரணிகள் இது எல்லாமே 60ஓட. இது எப்படி எழுதனா 60 = 2 × 2 × 3 × 5 இப்படி எழுதலாம். 1 × 5 இப்படி தான் எழுதணும். அடுத்து வகுத்தல் முறை. இதே 60க்கு நம்ம வகுத்தல் முறை போடணும். வகுத்தல் முறை. வகுத்தல் முறைனா நம்ம டானா வகுத்தல் போடுறது தான். டானா 60 எத்தனால் வகுக்கலாம்? 2. 2ஆல் வகுத்தோம்னா மூவி 2 6. அப்போ 3 0 அப்படியே வந்துடும். 30 2ஆல் வகுப்போம். அப்போ 15 2 30, ஓ 2 2, மீதி 2 10 15. இப்போ 2 3ஆல் இது பண்ணுவோம். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 15. இப்போ 5 5ஆல் தான் வகுக்க முடியும். அப்போ 5 5 1. இப்போ 1 வர வரையும் நம்ம வகுத்துக்கிட்டு வரணும். அப்போ 60ஓட காரணிகள் 60 = 2 × 2 × 3 × 5, 3 × 5. அவ்வளோதான் இது. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் 128. இதை காரணி செடி முறையில் நம்ம பயன்படுத்துவோம். காரணி செடி முறை. காரணி செடி முறையில் 128 இப்படி பிரிச்சுக்கணும். 128 எப்படி எழுதலாம்னா ஓர் 128 128, 1 128. அதே மாதிரி எத்தனை 128 2 64 128 வரும். இது எப்படி போட்டோம்னா 128 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தோம்னா 6 2 12, மேலே 6 கீழே 12, மீதி 8 இருக்கா? அந்த 8 என்ன பண்ணணும்னா அப்படியே 2ஆல் வகுத்தோம்னா 4 2 8. அப்போ 4 0 அப்படியே வகுத்தரலாம். இப்போ 2 64, 2 64 128.
2 64 120 68 இப்போ வந்து காரணிப்படுத்தினோம்னா ஓர் 32 32 ஓர் 64 64 அடுத்து 2 32 64 2 32 வந்து 64 64 எப்படி பிரிக்கலாம்னா 2 32 2 32 64 அதனால் 2 34 32 இப்படி பிரிக்கலாம். இப்போ 32 எப்படி பிரிக்கலாம்னா 32 வந்து 2 16 32 அப்படின்னு பிரிக்கலாம். பாருங்கள் 32 ஓர் 32 32 ஓர் 32 32 அப்போ 2 16 32 2 16 32 2 16 16 இப்படி பிரிக்கலாம். அதே மாதிரி 16 எப்படி பிரிக்கலாம்னா 16 வந்து இதெல்லாம் எப்படி போட்டோன்னா இந்த மாதிரி வகுத்தலை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வகுத்து பாருங்கள். அடுத்து 16 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 2 8 16 2 8 16 2 8 16 இப்போ வந்து 8 எப்படி பிரிக்கலாம்னா 2 2 8 அப்போ 2 8 8 வந்து எப்படி பிரிக்கலாம் 2 8. ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2 8 8. இப்போ 4 எப்படி பிரிக்கலாம் 2 2 4 4 எப்படி பிரிக்கலாம் 2 2 4 2 2 4 2 2 4. இப்போ வந்து இதை ஃபுல்லுமே 2ஆல் தான் இதோட காரணி இருக்குது. ஃபுல்லுமே 2ஆல் தான் இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா 128 ஈக்குவல் டு 128 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த சைடில் உள்ளது வந்து அப்படியே எழுதணும். 2 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இப்படி தான் எழுதணும். இப்போ வந்து 7 2 நமக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு 128 கிடச்சிரும். அவ்வளோதான் காரணிச்செடி முறை. அடுத்து வந்து வகுத்தல் முறை பார்ப்போம். வகுத்தல் முறை என்பது வந்து 128 வந்து டானா வகுத்தலில் போடுறோம். இப்போ டானா வகுத்தலில் 2ஆல் வகுத்தோம்னா 12 வந்து 6 2 12 4 2 8 அப்போ 64. 64 வந்து 2ஆல் வகுத்தோம்னா 32 வரும். அப்போ 32 6 2 4. இப்போ 32 2ஆல் வகுத்தோம்னா 1 2 6 2 12 அப்படி வரும். அதே மாதிரி 2ஆல் வகுத்தோம்னா 8 2 16 2 போட்டோம்னா 4 2 8. அதே 2ஆல் வகுத்தோம்னா 2 2 4 2. இப்போ இதை 2ஆல் வகுத்தோம்னா 1. நம்ம கடைசியில் 1 ஒரே வகுக்கணும். இப்போ இதோட காரணி எல்லாமே இதை சைடில் உள்ளது. 128 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அவ்வளோதான் இதோட காரணிகள். இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா 128 கிடச்சிரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.